بسم الله الرحمن الرحيم الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال تعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இந்த வானங்களையும் பூமியையும் எந்த விதமான முன்மாதிரியும் இன்றி படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்புல் இஸ்ஸத்தை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எமது தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய வேலையிலே இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ரப்புல் இஸ்ஸத்துடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எனது அருமை சகோதரர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஒருவர் பிறந்து விட்டார் என்று சொன்னால் அவரை சுற்றி இறப்புக்கான காரணிகள் அவரை சுற்றி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அவருக்கு நிகழக்கூடிய அந்த இறப்பிற்கான காரணிகளை விட்டு அவர் தப்பித்து கொண்டே போனாலும் கூட இறுதியாக வயோதிகம் முதுமை என்கின்ற காரணியை விட்டு யாராலும் தப்பிக்க இயலாது. முதுமை ஏற்பட்டு வயோதிகம் ஏற்பட்டு இன்று இல்லை என்றாலும் என்றால் ஒரு நாள் அவர் இறந்துதான் போய்விடுவார். எனவே அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, நாம் பார்க்கிறோம். அதனால தான் எத்தனையோ பேருடைய மரணங்கள் எல்லோருக்குமே கடைசி காலம் என்பது தன்னுடைய வயோதிக காலத்திலே படுத்த படுக்கையில் போகக்கூடிய நிலையில் எல்லோருக்குமே மரணம் வருவதற்கு கிடையாது. சில நபர்களுக்கு மட்டுமேனால் அப்படி வரலாம். சில நபர்களுக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுகிறது. காரில் போயிட்டு இருக்கும்போது, பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது, பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஏற்படுது. இன்னும் சில பேருக்கு நோய்வாய்ப்பட்டு அந்த நோயிலிருந்து அவரால் மீள முடியாமல் அந்த நோயிலேயே இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். இன்னும் சில பேருக்கு மாடியில் நின்றுட்டு இருக்கும்போது கால் தவறி கீழே விழுந்து இறக்குறாங்க. நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது கால் தவறி கீழே விழுந்து இறக்கிறார்கள் என்று சொன்னால் இது அனைத்துமே அவருக்கு ஏற்படுத்தி வைக்கப்பட்ட காரணிகள். மௌத்திற்காக வேண்டி ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த காரணியாலே இவர் மௌத்தாவார் என்பதாக. எனவே ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு காரணிகள் இருக்கிறது. அந்த காரணிகள் எல்லாம் இடையில ஏற்படக்கூடிய காரணிகளை விட்டு இன் கேஸ் நம்ம தப்பித்து போனாலும் கூட சில நேரங்களே ஆக்சிடென்ட் ஆக பார்க்கும். நான் கொஞ்ச நேரம் அந்த நேரம் சுதாரிக்கல என்று சொன்னான், நான் கொஞ்ச நேரம் பின்வாங்கல் என்று சொன்னான், எனக்கு அந்த என்ன இருப்பேன், இறந்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய, மௌத்தா இருப்பேன் என்று சொல்லக்கூடிய, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நிலைமையே என்னவாயிருக்கும் தெரியல என்று சொல்லக்கூடிய எத்தனையோ சம்பவங்கள் நிகழ்வுகள் நம்ம அனைவருக்குமே ஏதாவது ஒரு நேரத்தில் ஏற்பட்டிருக்கும். அதையெல்லாம் விட்டு நாம் கடந்து வந்திருக்கோம் என்று சொன்னால் இறுதியாக முதுமை என்பது, வயோதிகம் என்பது நமக்கு எல்லோருக்கும் ஏற்படும். அந்த நேரத்திலே நாம் கண்டிப்பாக இறந்துதான் போக இருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதர நண்பர்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால சூழ்நிலைகள் எப்படி நமக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் நாம் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் இதுவரையிலும் வெயில் காலத்தில் பார்க்காத ஒரு வெயிலை இந்த கோடை காலத்தில் நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட ஒரு வெயிலை இங்கே பார்த்ததே கிடையாது. அதே போன்று அரபு நாடுகளிலே இதுவரையிலும் பார்க்காத மழை,
இதுவரை பார்க்காத வெள்ளம், அப்படிப்பட்ட வெள்ளக்காடுகள் எல்லாம் இங்கே ஏற்படுவதை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், வெளியிலே மற்றவர்கள் காரணங்கள் சொல்லுவார்கள், இந்த வானிலை காரணத்தினால தான், இந்த உலகவியல் காரணத்தினால தான் இங்கே மழை அதிகமாக பெய்கிறது, இங்கே வெயில் அதிகமாக அடிக்கிறது என்பதாக உலக காரணிகளை மற்றவர்கள் காரணமாக சொன்னாலும் கூட உண்மையிலே என்ன காரணம் என்று சொன்னால், மரணத்திற்கான சூழ்நிலை, மரணத்திற்கான காரணிகள் நம்மை வெகு துரிதமாக நம்மை விரட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் ஒரு மூமின் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வை மரணத்தோடு தான் சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எந்த ஒரு நிகழ்வையுமே மரணத்தோடு தான் சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள். சஹாபாக்களையும் அப்படிப்பட்ட நபர்களாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கவும் செய்தார்கள். எனவேதான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கபர்ஸ்தானுக்கு போனார்கள் என்று சொன்னால், தன்னுடைய சஹாக்களோடு கபர்ஸ்தானுக்கு போனார்கள் என்று சொன்னால், நம்மை போன்று சில சடங்கு சம்பிரதாயங்களை கபர்ஸ்தானில் செய்துவிட்டு திரும்பி வர மாட்டாங்க. மாறாக அந்த கபூர் வாசிகளை பார்த்து கேட்பாங்க. அந்த மன்னரில் இருக்கக்கூடிய அந்த மன்னரை வாசிகளை பார்த்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள், யா அஹ்லல் மகாபிர், இந்த கபரில் இருக்கக்கூடிய நபரே, அம்மா அம்வாலுக்கும் ஃபகத் குஸிமத், நீங்கள் இறந்த பிறகு உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய சந்ததிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டுருச்சு. நீங்கள் இறந்துட்டீங்க, மண்ணுக்கு அடியில் போயிட்டீங்க, கபரில் உங்களை அடக்கம் செய்யப்பட்டுருச்சு. உங்களை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நீங்கள் விட்டுட்டு போனீங்களே சொத்துக்கள், காசு பணங்கள், அந்த அனைத்தையுமே உங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு பங்கு வைக்கப்பட்டு விட்டது. அம்மா புயூத்துக்கும், நீங்கள் பார்த்து பார்த்து பல லட்சங்களையும் கோடிகளையும் கொட்டி செலவு செய்து வீடுகளை கட்டினீர்களே, அந்த வீடுகள் எல்லாம் நீங்கள் இறந்த பிறகு வேற ஒருத்தர் அந்த வீட்டில் குடியிருக்கின்றார். அதே போன்று நீங்கள் இறந்த பிறகு உங்களுடைய துணைவியார்கள் எல்லாம் வேறொருக்கு மனைவியாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். இதுவெல்லாம் நீங்கள் உலகத்தை விட்டு சென்ற பிறகு இந்த உலகத்தில் எந்த சொத்தை விட்டுட்டு போனீர்களோ, இந்த உலகத்தில் எந்த வீட்டை விட்டுட்டு போனீர்களோ, இந்த உலகத்தில் எந்த மனைவி மக்களை விட்டுட்டு போனீர்களோ, அவர்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள் இதுவெல்லாம் பூமிக்கு மேலே இதுவெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய வீடுகள், இதனுடைய நிலைகள், ஹாலாத்துகள் இது. இப்போ நீங்கள் மண்ணுக்கு அடியில் போயிட்டீங்க, கபருக்கு அடியில் போயிட்டீங்க, உங்களுக்கு கபருக்கு அடியில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் என்பதாக அந்த கபூர்வாசிகளை பார்த்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள். இது கேட்டுவிட்டு அலி ரலியல்லாஹு அவங்களே பதில் சொல்லுவார்கள். கபூர் வந்து யாரும் எழுந்து சொல்ல போறாங்களா? இல்லை. பட் அலி ரலியல்லாஹு அவர்களே அதற்கான பதிலாக, ஒருவேளை இந்த கபூர்வாசிகள் எழுந்து நமக்கு பதில் சொல்வார்கள் என்று சொன்னால் எதை பதிலாக சொல்வார்கள் என்பதை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொல்லுகின்றார்கள். அந்த கபூர்வாசி சொல்வார், எழுந்து வந்து சொல்வதாக இருந்தால் இதை தான் சொல்வார், இன்ன கைரஸ் ஸாதி, நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களிலே நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சேமிப்புகளிலேயே, நீ சம்பாதிக்கக்கூடிய சம்பாதித்ததிலேயே ஆக சிறந்த சேமிப்பு சம்பாத்தியம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அத்தக்குவா, இறை உணர்வு, இறை சிந்தனை உடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொடுங்கள். இதுதான் உங்களுக்கு மன்னரையிலே உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும். இதுதான் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதித்திலேயே ஆக சிறந்த சம்பாத்தியமாக இருக்க முடியும் என்று கபூர்வாசி எழுந்து சொல்வார் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒவ்வொரு முறை கபூருக்கு செல்லும் பொழுதும் இதை ஆர்வம் ஊற்றுவார்கள். இப்படிதான் நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை. கபூரை பார்க்கும் பொழுது, கபர்ஸ்தானுக்கு போகும்போது அவருடைய நிலைகள் இப்படிதான் இருந்திருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, ஒரு மனிதன் இறந்து விட்டோம் என்று சொன்னால், நம்ம இறந்துட்டோம் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நிஅமத்துகளும் நம்மை விட்டு பிடுங்கப்பட்டுடும். ஒரு மனிதன் இறந்துட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் என்னென்ன நிஅமத்துகளை இந்த உலகத்திலே கொடுத்தானோ அந்த எல்லா நிஅமத்துகளும் அவரிடமிருந்து பிடுங்கப்பட்டு விடும். அதே சமயத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நிஅமத்துகளையும் குறித்தும் கேள்விகள் கேட்கப்படும். பிடுங்கப்பட்டுனா கூட பிரச்சனை இல்லை, கொடுத்தான் பிடுங்கிட்டான், ஓகே, இருந்த வரைக்கும் அனுபவிச்சிட்டேன், இப்போ இல்லை, சரி பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுமா? அப்படி அல்ல. எதுவெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அது பிடுங்கப்பட்டது மட்டுமல்லாமல் கொடுக்கப்பட்ட நிஅமத்துகளை பற்றி ஒவ்வொன்றாக கேள்வி கணக்கு கேட்கப்படும். இதுதான் குர்ஆன் வசனம் நமக்கு அடிக்கடி ஞாபகம் முட்டுகிறது. லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம்,
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, நீங்கள் விலகி இருக்கலாம், இது எனக்கு கொடுக்கப்பட்ட நேமத்தாக நீங்கள் புரியாமல் இருக்கலாம், விளங்காமல் இருந்திருக்கலாம், அது பற்றி கேள்வி இல்லை. நீங்கள் விளங்கினாலும் சரி, இது நேமத்தாக நீங்கள் உணர்ந்தாலும் சரி, உணரவில்லை என்றாலும் சரி, உங்களுக்கு எதுவெல்லாம் நேமத்தாக கொடுக்கப்பட்டதோ அந்த அனைத்து நேமத்துகள் குறித்தும் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். இதுதான் மனிதனுடைய யதார்த்த நிலைகள். எனவேதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால், சில சஹாபாக்களுடைய வாழ்க்கை அவங்களோட மரண தருவாயிலே அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஏன் மகிழ்ச்சியை தந்துச்சு? சாகும்போது எப்படி அவங்க மகிழ்ச்சி வருது அப்படி சொன்னால், அல்லாஹ் தன்னை மன்னித்திடுவான் என்கின்ற நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை அவர்கள் மரண தருவாயிலே அது அவர்களுக்கு குதூகலத்தை மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்திருக்கிறது. இன்னும் சில சஹாபாக்களுக்கு மகிழ்ச்சிக்கு மாற்றமாக பயத்தையும் பீதியும் தந்திருக்கிறது. ஏன் பயம் பீதி அவர்கள் ஏற்படுது என்று சொன்னால், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை வாழக்கூடிய காலத்தில் நாம் சரியாக நிறைவேற்றினோமா, எங்கே அல்லாஹ் அது குறித்து கேள்வி கேட்டு நம்ம தண்டனைக்கூடியவராக ஆகிவிடுவோமா என்கின்ற அச்சம் அவர்களை பயமுறுத்தியதாக இருந்திருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, அவர் சுபு தொழுகைக்காண்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது, இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் விடியங்காலையாக இருந்தாலும் சூரியன் உதிக்க இருக்க முந்தைய நேரமாக இருந்தாலும் இரவே கூட பகலாக தான் இருக்குது இன்னைக்கு காலையில். ஆனால் 40-50 வருடங்களுக்கு முன்னால் கூட கரண்ட்னா இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் விடியங்காலம் நடந்து போனீங்கன்னா ஒரு கும்முருட்டாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபுவுடைய தொழுகைக்கு எழுந்து சென்று கொண்டு இருக்கும் பொழுது ஒருவன் அவர்களை குத்தி விடுகின்றான். அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக் அவர்களை குத்தி விடுகின்றான். அதே நிலையில் அவர்கள் மரணத்தினுடைய பீடியில் பீடிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், இன்னும் சில நிமிடங்களிலே அலி அவங்க இறக்கப் போகின்றார்கள். அந்த தருணத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குர்ஆன் வசனங்களை ஓதுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸதகனா வஅதா, அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், அவன்தான் சொர்க்கம் என்கின்ற இந்த பூமியை நமக்கு வாக்களித்தான். இந்த சொர்க்க பூமியில எங்கு வேண்டுமானால் நாம் சுத்தி திரிவதற்கும் இந்த சொர்க்கத்தை நமக்கான வாறு சொத்தாகும் ஆக்கி கொடுத்தானே அந்த ரப்பிற்கே எல்லா புகழும் என்பதாக தன்னுடைய இறுதி நேரத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள். அதை தொடர்ச்சியாக சொல்கின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், இந்த உலக வாழ்க்கை என்னும் கஷ்டத்திலிருந்து, இந்த உலக வாழ்க்கை என்னும் கஷ்டத்திலிருந்து நம்மை போக்கினானே அந்த ரப்புக்கே எல்லா புகழும் என்பதாக சொன்னார்கள். இறுதியாக ஒரு வசனத்தை ஓதினார்கள், வஃபி ஸாலிக், இப்படிப்பட்ட இந்த சொர்க்க வாழ்க்கைக்காக வேண்டி ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போடக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட சொர்க்க வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் போட்டி போட்டு கொள்ளுங்கள் என்பதாக சொல்கின்றார்கள். அதே நிலையிலே அவர்களுக்கு மௌத்தும் சம்பவிக்கிறது. அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலே சொல்கின்றார்கள், மர்ஹபம் லில் மவுத், மவுத்தே உன்னுடைய வருகை நல்வரவாகட்டும். இறக்கப் போகின்றார்கள், சக்கராத்துடைய நிலையில் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் சொல்கின்றார்கள், மர்ஹபம் பில் மவுத், மவுத்தே உனக்கு உன்னுடைய வருகை நல்வரவாக ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வே உனக்கு தெரியும் நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் விரும்புகிறேன். ரப்பே உனக்கு தெரியும் நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் விரும்புகிறேன் என்பதாக. அதோடு சொல்லுகின்றார்கள், மரணத்தையும் நான் அதிகமாக நேசிக்கிறேன் விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நான் வாழ வேண்டும் என்று ஒரு கால் நான் ஆசைப்பட்டேன் என்று சொன்னார். நான் வாழ வேண்டும் என்று ஒரு கால் ஆசைப்பட்டேன் என்று சொன்னால் எதற்காக வேண்டி? சொத்து சுகங்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ, உலக இன்பங்கள் எல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ நான் உலகத்தில் வாழ்வதை நான் ஆசைப்படவில்லை. மாறாக கடுமையான வெயில் காலத்திலே தாகித்த நிலையிலே நான் நஃபிலா நோன்புகளை நோக்க வேண்டும், இரவிலே எழுந்து உன்னை நான் அதிகமாக வணங்க வேண்டும், கல்வியாளர்களோடு நான் கல்வி சம்பந்தமாக அவர்களோடு நான் விவாதங்கள் செய்ய வேண்டும். இது போன்ற நற்கர்மங்களை செய்வதற்காக மட்டும்தான் நான் உலகத்தில் வாழ்வதை ஆசைப்படுகிறேனே தவிர இதற்கு அப்பால் உலகத்தில் இருப்பதையோ வாழுவதையோ நான் ஆசைப்படவே இல்லை என்பதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கூடிய அந்த நேரத்தில் அவன் மனைவி சொன்னார்கள், என் கணவருக்கு ஏற்பட்ட துயரம் என்று சொல்லும் பொழுது பிலால் அவங்க தடுக்கிறாங்க. துயரம் என்பதாக சொல்லாதீர்கள், எனக்கு துயரப்படக்கூடிய நேரம் என்பதாக என்னுடைய இந்த நிலையை சொல்லாதீர்கள், மாறாக சந்தோஷப்படும் நேரம் என்பதாக சொல்லுங்கள். நான் மௌத்தாவுடைய நேரம் இருக்கிறதே
அது எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நேரம் என்பதாக சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் நான் மரணித்த உடனேயே என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் என்னுடைய தோழர்களையும் நான் சந்திக்க இருக்கிறேன் என்பதாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இப்படி சில சஹாபாக்களுக்கு அவருடைய மரண நேரம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நேரமாக இருந்திருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் சில சஹாபாக்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அது பயத்தையும் அச்சத்தையும் தரக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதில் ஒருவர் தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் தன்னுடைய இறுதி நேரத்திலே குத்துப்பட்டு தன்னுடைய மகனுடைய மடியிலே தலையை வைத்தவர்களாக படுத்திருக்கின்றார்கள். இன்னும் சில நேரத்திலே நிமிடத்திலே அவர்களுக்கும் ரூஹ் பிரியக்கூடிய நேரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இறுதிக்கட்ட நேரம். அந்த நேரத்தில் தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாங்க, மகனே என்னுடைய தலையை தரையில வைங்க, மகனே என்னுடைய தரையில வைங்க, என்னுடைய முகத்தை கன்னத்தை மண்ணோடு மண்ணாக சேர்த்து வைத்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் இந்த பாவியை இறக்கப்பட்டு அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இந்த பாவியை யார் சொல்றா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், இந்த பாவியை இறக்கப்பட்டு அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், வைலம் உமர், உமருக்கு நாசம் உண்டாகியிருக்கும். எப்பொழுது? இல்லாலம் இர்ஹம்ஹுல்லாஹ், இந்த உமரை அல்லாஹ் கிருபையால் கருணையால் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் இந்த உமருக்கு நாசம் ஏற்பட்டு இருக்கும் என்பதாக ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பிற்குரிய சகோதர நண்பர்களே, சஹாபாக்கள் நமக்கெல்லாம் தெரியும், இந்த உம்மத்து முஹம்மதியாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த மார்க்கத்தாலே சுப செய்தி செய்யப்பட்ட ஒரு ஜெனரேஷன், ஒரு சமூகம், ஒரு சமுதாயம் இருக்கும் என்று சொன்னால் அது சஹாபாக்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட சஹாபாக்களில் ஒருவர் தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட சிறப்பு மட்டும் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு 10 சஹாபாக்களுக்கு நன்மாராயம் சொன்னார்கள். அந்த 10 சஹாபாக்களில் அவர்களும் ஒருவர். பத்ரே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டது மார்க்கத்தாலே. அப்படிப்பட்ட சஹாபாக்களில் ஒருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட ரீதியிலே இந்த சஹாபியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவாலே புகழ்ந்து சொல்லியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட எல்லா சிறப்புகளையும் உடைய பெற்ற ஒரு சஹாபி தன்னுடைய இறுதி காலத்தில் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கின்றார்கள் என்று சொன்னால், தான் இறுதி காலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்தோம், பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பொறுப்புல எங்கேயாவது சின்ன ஒரு சருகல் தன்னை அறிந்தோ அறியாமல் நிகழ்ந்திருந்தால் அதன் காரணத்தினாலே நாம் தண்டனைக்குரியனாக ஆகிவிடுவோமே என்கின்ற அச்சம். ஆனால் இன்னைக்கு நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் பொறுப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு குதூகலமாகுது. பொறுப்பு கிடைச்சா அதுக்காண்டி சீட் கொடுக்குறோம். ஜி எனக்கு இந்த பதவி கிடைச்சிருச்சு, ஜி எனக்கு இந்த பொறுப்பு கிடைச்சிருச்சு, துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சீட் கொடுக்குறோம். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, பொறுப்பு என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட பதவி கிடையாது. பொறுப்பு என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. இங்கே நம்மளுக்கு யார் கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் படைத்தனிடத்திலே நமக்கு எந்த பொறுப்பு இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட அதை குறித்து அங்கே கேள்விகள் கேட்கப்படும். அந்த பொறுப்புக்கு நாம் சரியான பதிலை சொல்லலை, எக்கு தப்பான பதிலை சொன்னோம் என்று சொன்னால் மாட்டிக்கொள்வோம். அன்பான சகோதர நண்பர்களே, இதையெல்லாம் அவர்கள் பயந்தார்கள். அதே போன்றுதான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்திலே அவர்கள் அதிகமாக திக்ர் செய்கின்றார்கள். தன்னுடைய இறுதி காலம், முன்ன மௌத்தாக போறாங்க, சக்கராத்தில் இருக்காங்க, அந்த நேரத்தில் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கின்றார்கள். பின்னால் உட்கார்ந்த சகோதரர்கள் முன்னாடி வாங்க, இடத்தை கொஞ்சம் நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள், அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் ஷஃபில் உட்காருவதற்கு ஏதுவாக இருக்கும். தன்னுடைய இறுதி காலத்தில் மௌத்தாகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்கின்றார்கள். திக்ர் செய்யக்கூடிய அவர்கள் முதல் அப்படி அந்த மக்களாம் அந்த மாதிரியான மனநிலை வருமா என்றே சொல்ல முடியாது. அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறாங்க, மரணம் சம்பவிக்க போகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் திக்ர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் தன்னைத்தானே கேள்வி கேட்கின்றார்கள், முஆவியாவே இப்பதான் அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யறியா? உன்னுடைய வாலிப காலத்தில் இவ்வளவு நீ திக்ர் செய்யலையே. தன்னைத்தானே சொல்றாங்க. உன்னுடைய வாலிப காலத்தில் நீ இந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யல, நினைவு கூறல. நீ ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யவில்லையே என்று தன்னைத்தானே படித்து விட்டு சொல்கின்றார்கள். ரஹ்மானே, இந்த கிழவனை, ஏனென்றால் அவங்க இறக்கும்போது வயது 80 கடந்துருச்சு. எனவே அவர்கள் இப்படி துவா செய்கின்றார்கள் அல்லாஹ்விடத்திலே, ரஹ்மானே இந்த கிழவனை மன்னித்து விடு, இறுகிய உள்ளத்தை கூடிய இந்த மனிதனை நீ மன்னித்து விடு என்று ஒரு சஹாபி அல்லாஹ்விடத்தில் இப்படி தன்னுடைய நிலையை
தாழ்த்தி கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள், பாவ மன்னிப்பை கேட்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, இன்னைக்கு நம்மோட நிலையில் எப்படி இருக்கு? நம்ம அந்த மாதிரியான மௌத்தை எதிர்பார்த்து நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. நானாக நீந்தான் இருந்தாலும், இப்போ நாங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு நடந்தது போன மாதம். இங்கே நம்ம பள்ளியின் சார்பாக கூட, பள்ளிவாசல் சார்பாக கூட மாணவர்கள் தேர்வு எழுதினாங்க. அந்த மாணவர்கள் போன மாதம் எழுதினாங்க, ஜூன் மாதம் எழுதினாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியும் தனக்கு பரீட்சை எப்போ என்பது. அவர்களுக்கு தெரியும் தனக்கு பரீட்சை எத்தனை மாதம் கழிச்சு வரும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியும். ஆனால் நமக்கு ஒரே ஒரு பரீட்சை, ஒரே ஒரு தேர்வு மட்டும் நமக்கு எல்லோருக்குமே நிகழும். ஆனால் அதோட நேரம் எப்பொழுது என்பது யாருக்குமே தெரியாது. அதாவது இண்டிவிஜுவல், அந்த ஒவ்வொரு நபருக்குமே தெரியாது. எல்லோருக்குமே தேர்வு சோதனை என்பது ஒன்று வரும். அந்த தேர்வு சோதனை எப்பொழுது வரும் என்று தெரியாது. அதுதான் மவுத். ஆனால் அதை நினைத்து நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட அலட்டிக்கூறதே கிடையாது. நம்ம எல்லோருமே இரவுல தூங்குறோம். ஆனால் இரவில் தூங்கக்கூடிய எல்லோருமே விழிக்கிறோமா என்று சொன்னால் கிடையாது. அதனால தான் நம்ம தூங்கக்கூடிய நேரத்தை கூட இந்த மார்க்கம் எப்படி நமக்கு நினைவு ஊட்டுகிறது? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூது வஹ்யா. நான் தூங்குறேன் விழிக்கிறேன் என்பதாக தான் சொல்லணும். அதுதான் நடக்குது. இங்கே நான் தூங்குறேன் அப்புறம் விழிக்கிறேன், இதுதான் நிகழ்கிறது. அதை தான் சொல்ல வேண்டும், அதை தான் ஞாபகம் ஊட்ட வேண்டும். ஆனால் அந்த மார்க்கம் அப்படி சொல்லல. அல்லாஹ்வே, நான் உன்னுடைய பெயரை கொண்டு இறக்கிறேன், உயிர் பெறுகிறேன் என்பதாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த இரவு நேரத்தில் உறங்கக்கூடிய அந்த நேரத்தில் மௌத்துடைய சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டியதான். ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு மௌத்துடைய சிந்தனை அற்றலாக ஆகிவிடுகிறோம் என்று சொன்னால், கபர்ஸ்தானுக்கு போனால் கூட, மையவாடிக்கு போனால் கூட, அங்கே போய் அடக்கம் செய்தாலும் கூட, அங்கேயும் கூட உலக சம்பந்தமான விஷயங்களையும் வியாபாரம் தொழில் சம்பந்தமான விஷயங்களையும் தான் நாம் பேசுகிறோமே தவிர, இறந்துவிட்ட இவருடைய நிலை என்ன ஆகிடுச்சு? இறந்துட்டார். நேத்தோடு என்னோடு நல்லா பழகிட்டு இருந்தார், இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு. கபர்ஸ்தானில் அடக்கம் செய்துட்டு வரக்கூடிய நபர்கள் நானும் ஒருவனாக ஆகியிருக்கேன். இந்த இறந்து விட்ட இந்த நபர், கபரு கடையிலே போய்விட்ட இந்த நபருக்கு இப்பொழுது என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? என்ன கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது? நாளைக்கு நானும் இறப்பேன், என்னிடத்திலும் கேள்விகளுக்கு இதே மாதிரி கேட்கப்படுமே, அதற்கான என்ன தயாரிப்போடு இந்த உலகத்தில் நான் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற சிந்தனை பொதுவாக நம்மிடத்திலேயே எடுபட்டு போன நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, நல்லவருடைய ரூஹாக இருக்கும் என்று சொன்னால், எப்படி ஒரு பாட்டிலிருந்து தண்ணீர் வெளியேறுமோ அதுபோல் ஈஸியாக வெளியேறிவிடும். அதே நேரத்தில் கெட்ட ரூஹாக இருக்கும் என்று சொன்னால், மலக்குல் மௌத்தை பார்த்த மாத்திரத்திலே அங்கிங்கு ஓடும், உடம்புக்குள்ள தன்னை வெளியே வராமல் அங்கிங்கு ஓடும். அந்த மலக்குல் மௌத்தை அந்த ரூஹை பிடித்து இழுப்பார். அது எவ்வளவு சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு வெளியே வரும் என்று சொன்னால், ஒரு துணியை ஒரு இரும்பு முள்வேலியில போட்டு இழுத்தால் அது எப்படி நஞ்சு கொண்டு பிஞ்சு கொண்டு சிரமப்பட்டு வருமோ, அதே போன்றுதான் ஒரு கெட்ட ரூஹாக இருந்தால் அது அதனுடைய உடலிலிருந்து சிரமப்பட்டு வெளியில் வரும். அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, சஹாபாக்கள் ஏதாவது ஒரு ஜனாசாவிலே மௌத்திலே கலந்து விட்டு வந்தார்கள் என்று சொன்னால், சில பல நாட்கள் சிரிக்கவே மாட்டார்கள், யாரிடத்திலும் சந்தோஷமாக பேசக்கூட மாட்டாங்க. அப்படிதான் அவருடைய நிலைகள். மவுத் என்பது அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தியது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நம்முடைய நிலைகள் அப்படி இல்லை, அப்படி உல்டாவாக போயிடுச்சு. அங்கேயும் கூட, கபர்ஸ்தானிலும் கூட குதூகலமாக இருக்கக்கூடிய இடமாக நாம் ஆக்கிட்டோம். கபர்ஸ்தான் என்று சொல்லக்கூடிய மையவாடியை கூட நாம் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்கிவிட்டோம். சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் காலத்தில் ஒரு பெரியார் வாழ்ந்தார். அவர்கள் காலத்தில் ஒரு பெரியார் வாழ்ந்தாலாம். அவரை பற்றி சொல்கின்றார்கள், அந்த பெரியவர் கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு சில மாதங்கள் அல்ல, கிட்டத்தட்ட 30 வருடங்கள் அவர் பள்ளியை விட்டே, பள்ளி வாயிலை விட்டே வெளியே வரலையா. தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் பள்ளிவாசலே தான் அவர் இருந்தாராம். ஏங்க கடைசி காலம் ஃபுல்லாக 30 வருடம், அது ஒரு நாள் 2 நாளா? வருடம் முழுவதும் கிட்டத்தட்ட 30 வருடம் பள்ளியிலே இருந்திருக்கீங்களே, பள்ளியை விட்டு நிறைய வரமாட்டேங்கிறீங்களே என்று அவரிடத்தில் காரணம் கேட்ட போது அவர் சொன்னார்கள், ஒருவேளை நான் பள்ளிவாசல் விட்டு வெளியே வந்தேன்னா யாருக்காவது ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையிலே நான் அநீதம் இழைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும், அல்லது யாருக்காவது நான் கடன் பெற வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். எனவே நான் இறக்கக்கூடிய நேரத்திலே யாருடைய பொறுப்பும் என்னுடைய தலையிலே விழுந்து விடக்கூடாது, எந்த மனிதனுடைய பொறுப்பும் என்னுடைய தலையிலே விழுந்து விடக்கூடாது என்கின்ற அச்சத்தினால தான் நான் பள்ளியை விட்டு ஒரு நாள் 2 நாள் அல்ல, 30 வருடங்களாக அவர்கள் வெளியிலே வராமல் இருக்கின்றார்கள். ஆமீர் பின் சாபித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபியா, அவர்கள் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு இப்படி துவா செய்வார்களாம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் மீத்தத்தல் ஹஸனா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் மீத்தத்தல் ஹஸனா, ரப்பே எனக்கு மௌத்தை எப்படிப்பட்ட மௌத்தாக கொடு,
அழகிய மௌத்தாக எனக்கு கொடு. நான் மரணிக்கும் போது அழகிய முறையிலே நான் மரணிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அவர்கள் துவா செய்வார்களாம். அவருடைய பிள்ளைங்க கேட்டாங்க, அது மௌத்தில் அழகான மௌத்து, அழகிய முறையில் மௌத்தாருது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அவருடைய பிள்ளைகளை அவரிடத்திலே கேள்வி கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நான் மௌத்தாகும் போது சஜ்தாவிலே மௌத்தாகணும், நான் மௌத்தாகும் போது சஜிதாவிலே மௌத்தாகணும், அதுதான் அழகிய மௌத் என்பதாக அதற்கான விளக்கத்தை சொன்னார்கள். அவர்கள் வயோதிகமாகிவிட்டது, கடைசி காலம், அவரால் எழுந்து நடக்கக்கூட முடியவில்லை, அப்படிப்பட்ட வயோதிகத்திലേക്ക് அவர் சென்று விட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய பிள்ளையிடத்தில் சொல்றாங்க, என்னை பள்ளிவாசல ஜமாத்தோடு தொழுகிறது கூட்டிட்டு போங்க. பிள்ளைகள் கேட்குறாங்க, வயோதிகமாயிருச்சு, உங்களால் எழுந்து நடக்கக்கூடிய முடியல, இப்போதைக்கு நீங்கள் ஜமாத்தோடு தொழு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அப்போ ஜமாத்தோடு தொழுக வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லும்போது, இல்லை நான் ஜமாத்தார தான் தொழுகணும், என்னை பள்ளிவாசலுக்கு கட்டாயமாக நீ கூட்டி போங்க அப்படின்னு சொன்னது பிள்ளைகளிடத்தில் வலு கட்டாயமாக சொன்னதன் பேரில் அவருடைய பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு கூட்டி போகிறாங்க. இமாம் ஜமாத் நடக்குது, முதல் ரக்காயத்து நடக்குது. முதல் ரக்காயத்தினுடைய சஸ்தால இமாம் போகும் பொழுது இவர்களும் போகிறார்கள். அதே சஸ்தாவுடைய நிலையிலே அவர்களுக்கு மரணம் வருகிறது. அன்பிற்கு நீ சகோதர நண்பர்கள், நம்முடைய முன்னோர்கள் தனக்கு மௌத் எப்படிப்பட்ட நல்ல மௌத்தாக வர வேண்டும் என்று அவர்கள் ஆதங்கப்பட்டார்களோ விரும்பினார்களோ அதே போன்று நிகழ்ந்தது. சின்ன ஒரு இதற்காண்டி சொல்லுகிறேன், சமீபத்தில் இறந்த ஜமாலி, நசீர் அகமது ஜமாலி, நான் கேள்விப்படலை, மற்ற சகோதரர்கள் சொன்னார்கள். அவர்கள் ஒவ்வொரு முறையும் அவர்களும் ஒரு ஹஜ் உமரா சர்வீஸ் வச்சு நடத்தினார்கள். அவர்கள் பல முறை உமராக்கு நபர்களை கூட்டிட்டு போவாங்க. அவர் தன்னுடைய வரக்கூடிய சகோதரத்தில் அடிக்கடி சொல்லுவார்களாம், என்னுடைய மவுத் மக்கால தான் நிகழணும், என்னுடைய மவுத் மக்கால தான் நிகழும் என்பதாக அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்களாம். அதே போன்றுதான் அவர்கள் மக்காவிலே உமராவை நிறைவேற்றுவதற்கான இருக்கின்றார்கள். மக்காலை பொதுவாக உமராக சென்றவர்களுக்கு தெரியும், மக்கால 7 நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மதினால 6 நாள் இருப்பாங்க. அவர் மக்காவில் இருக்கின்றார். மக்கால இருப்பவர்கள் இறுதி நாள், இன்னைக்கு தேதி 7, இன்னைக்கு 7ஆம் தேதி இரவோடு தூங்கி எந்திரிச்சு சுபு தொழுத கையோடு அடுத்து இங்கே போகணும், மதினாக்கு போகணும், நாளை விடிந்தால் மதினாக்கு போகணும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நைட்டு 10-11 மணி நேரத்தில் தன் கூட இருந்த அந்த நபர்களோடு சகோதரர்களோடு அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் லைட்டாக எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்றார். லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ஹாஸ்பிட்டலாம் யாரும் கூட்டிட்டு போகலாம், அவ்வளோ நேரம்லாம் ஆகலை, சொன்ன மாத்திரத்தில் சரிந்த மாத்திரத்தில் இறந்து விடுகின்றார். அன்பிற்கு சகோதர நண்பர், ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், உண்மையிலே நாம் எப்படிப்பட்ட நல்ல மவுத்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமோ, அதற்காண்டி மெனக்கெடுகின்றோமோ, நிச்சயமாக அந்த மவுத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதுக்கு நாம் எப்படிப்பட்ட இருக்கணும், நல்லவராக இருக்கணும், நல்லவராக வாழ வேண்டும் என்கின்ற ஆதங்கம் இருக்கணும். அதற்காக வேண்டி மெனக்கடக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக ஆவதற்கு மௌத்தை பற்றிய சரியான புரிதலோடு புரிந்து மௌத்துக்கான சரியான தயாரிப்புகளை செய்யக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கும் வாழ்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد. அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, ஒரு சகோதரர் ஒரு நபர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 4 கடமைகள் இருக்கிறது. முதலாவது கடமை அவரை குளிப்பாட்டணும், கஃபன் செய்யணும், தஃபன் செய்யணும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது கடமை, அவர் கடன் பட்டிருந்தார் என்று சொன்னால் அதற்கு யாராவது பொறுப்பு எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக அவருடைய பிள்ளைகள், அவருடைய சகோதரர்கள், அவருடைய பெற்றோர்கள் யாராவது இறந்து விட்ட அந்த நபர் கடனாளியாக இருந்தார் என்று சொன்னால், கடனை வாங்கியிருந்தார் என்று சொன்னால் அதற்கான பொறுப்பு இது நான் என்பதாக அவர் கடனை அடைப்பதற்கு அவர்கள் முன் வர வேண்டும். மூன்றாவது விஷயம், இறந்தவர் ஏதாவது வசியத்து செய்தார் என்று சொன்னால், அவர் வாழக்கூடிய காலத்திலே இந்த இடத்தை, இந்த பொருளை, இந்த பணத்தை இவருக்கு இவ்வளவு கொடுத்துருங்கப்பா என்பதாக வசியத்து செய்திருந்தால் என்று சொன்னால் அந்த வசியத்தை கட்டாயமாக நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இன்றைக்கி அப்படியெல்லாம் வசியத்து செய்கிறது அப்படின்னு கிடையாது. வசியத்துனா என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வதும் கிடையாது. எனவே அதை பற்றி நாம் பெரிதாக நம்ம இன்றைக்கி இருக்க காலத்தில் அதெல்லாம் பெரிதாக நம்ம அலட்டி கொள்வதே கிடையாது. ஆனால் வசியத்து செய்தார் என்று சொன்னால் அவர் வசியை செய்து நிச்சயமாக அவர் யார்கிட்ட சொல்லிட்டு போனாரோ அவர்கள் அதை நிறைவேற்றி தீர வேண்டும். இது மூன்றாவது. நான்காவது, இறுதியாக அவருடைய சொத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, இறந்துவிட்ட சகோதர சம்பந்தமாக, நபர் சம்பந்தமாக முதலாவதாக அவரை அடக்கம் செய்கிறது. இந்த அடக்கம் சம்பந்தமாக சில விஷயங்கள். முதலாவதாக சில நபர்கள்
அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை அந்த இடத்திலே தான் அடக்கம் செய்ய வேண்டும். அந்த இடத்தை தாண்டி வேறு இடத்திலே கொண்டு போய் அவர்களை அடக்கம் செய்வது ஹராமாக இருக்கிறது. சிலர் இறந்துட்டார்கள் என்று சொன்னால் குறிப்பிட்ட சிலர் இறந்துட்டார்கள் என்று சொன்னால் இறந்துவிட்ட அவர்களை அந்த இடத்திலே தான் அவர்களை அடக்கம் செய்ய வேண்டுமே தவிர அதை தாண்டி வேறு இடத்துல கொண்டு போய் அடக்கம் செய்யலாமே என்பதாக நினைத்து கொண்டு போவது என்பது ஹராம். அதில் முதலாவது யார் என்று சொன்னால் நபிமார்கள் எந்த நபியாக இருந்தாலும் அவர்கள் எந்த இடத்திலே அவர்கள் வஃபாத் ஆகின்றார்களோ அந்த இடத்திலே தான் அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும். இரண்டாவது யார் என்று சொன்னால் சுஹதாக்கள் எந்த போர்க்களத்திலே எந்த இடத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்களோ ஷஹீதாக்கப்பட்ட அந்த இடத்திலே தான் அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும். நபிமார்கள் அனைவரும் அப்படிதான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். 2 நபிமார்களை தவிர, ஒன்று யாக்கூப், இன்னொன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 நபிமார்களும் தான் அவர்கள் எந்த இடத்திலே எகிப்திலே மிஸ்ரிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே அவர்களுக்கு வஹி அனுப்பி இந்த 2 நபிமாருடைய தஃபனையும் எடுத்துட்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்தில் தஃபன் செய்யப்பட்டார்களோ அந்த இடத்தில் அடக்கம் செய்யுங்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அனுப்பியதன் பேரிலே அந்த 2 நபிமார்கள் மட்டும்தான் அடக்கம் செய்யப்பட்டதுக்கு இடத்திற்கு மாற்றமாக வேறு இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதே போன்று ஷஹீதுடைய விஷயத்திலே உஹது போரிலே கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதில் சில சஹாபாக்களுடைய சொந்தக்காரங்க அந்த இடத்துல தான் அடக்கம் செய்யணும் அப்படிங்கிற மார்க்கம் சட்டம் தெரியாதன் காரணத்தினாலே அவங்களுடைய ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க, அதாவது மதீனா கொண்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைத்த மாத்திரை சொல்கின்றார்கள், யாரெல்லாம் இங்கே ஷஹீதாக்கப்பட்ட இந்த போர்க்களத்தில் உஹது என்று சொல்லப்பட்ட இந்த போர்க்களத்தில் இந்த மைதானத்திலே யாரெல்லாம் இறந்தவர்களை ஊருக்கு தூக்கிட்டு போயிட்டீங்களோ மதீனாவுக்கு தூக்கிட்டு போயிட்டீங்களோ அவங்கெல்லாம் அப்படி கொண்டுட்டு வாங்க, இங்கே தான் அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதன் பேரில் அவர்கள் உஹது போர்க்களத்திலே தான் கிட்டத்தட்ட 70 சஹாபாக்களும் தஃபன் செய்யப்பட்டார்கள். அன்பிற்கினிய சகோதர நண்பர்களே, பொதுவாக இந்த மார்க்கத்திலே அவசரப்படுவது என்பது கூடவே கூடாது. மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் அவசரம் என்பது கூடவே கூடாது. எந்த அளவுக்கு மார்க்கம் அதை மிக கண்டிப்பாக கண்டனத்திற்குரியதாக சொல்கிறது என்று சொன்னால் அல் அஜ்லத்து மினஷ் ஷைத்தான், அவசரப்படுவது அது ஷைத்தானுடைய செயல் என்பதாக அந்த மார்க்கம் நமக்கு அவசரத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனால் சில காரியங்கள் இருக்கிறது, 3-4 விஷயங்கள் இருக்கிறது, அதை விதிவிலக்கு மாற்றமாக அவசரப்படுத்தி தான் தீர வேண்டும். அதில் முதலாவது என்று சொன்னால், ஒரு மனிதன் தவறு இழைத்து விட்டார், பாவம் செய்து விட்டார் என்று சொன்னால் எவ்வளவு சீக்கிரமாக அல்லாஹ் இடத்திலே தௌபா கேட்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தௌபா கேட்டணும். அதில் அவசரப்படக்கூடாது, மார்க்கம் சொல்லியிருக்கு, அதனால் லேட்டாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு இருந்துடக்கூடாது. எவ்வளவு துரிதமாக சீக்கிரமாக விரைவாக நீங்கள் தௌபா கேட்க முடியுமோ அவ்வளவு விரைவாக துரிதமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டு விட வேண்டும். இரண்டாவதாக, ஒருவர் இறந்து விட்டால் என்று சொன்னால் எவ்வளவு துரிதமாக உங்களால் அடக்கம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அவரை நீங்கள் அடக்கம் செய்து ஆக வேண்டும். மூன்றாவது, நீங்கள் யாரிடமாவது கடன் பற்றினீர்கள் சொன்னால் எவ்வளவு சீக்கிரமாக அந்த கடனை அடைப்பதற்கு உங்களால் மெனக்கட முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த கடனை அடைப்பதற்கு நீங்கள் மெனக்கடணும். நான்காவதாக, ஒரு பெண் வயதுக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் எவ்வளவு சீக்கிரமாக துரிதமாக அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். இது 4 விஷயங்கள் மட்டும் விதிவிலக்கானது. அன்பான சகோதர நண்பர்களே, தகி உஸ்மானி பாகிஸ்தானில் வாழ்ந்த மிகச்சிறந்த ஒரு மார்க்க அறிஞர், அவருடைய சகோதரர் மார்க்க அறிஞர் தான். அவர்கள் இறந்து விடுகின்றார்கள். ஆனால் அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு காலம் தாமதமாக கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் கடந்து போயிருது. ஊரில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பெரிய மார்க்க அறிஞர் சொல்கிறாரு, இந்த இறந்துட்டாங்கன்னா உடனே அடக்கம் செய்யும் அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லியிருக்கு, இவங்களுக்கும் நல்லா தெரியும், இதுதான் ஊர் ஃபுல்லாக பரப்புகிறாங்க, ஆனால் இவங்க மட்டும் விதிவிலக்காக நடக்கிறாங்களே, இது என்ன அவங்க பெரிய மார்க்க அறிஞரா என்பதாக சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி தகி உஸ்மானி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காதில் வந்து விழுகிறது. அப்பொழுது மக்களுக்கு ஒரு அறிவிப்பை செய்கின்றார், இவருடைய மையத்தை நாங்கள் தாமதமாக அடக்கியதற்கு நாங்கள் ஒரு காலம் பொறுப்பு கிடையாது. என்னுடைய சொன்னால் நாங்கள் எங்களுடைய மதரசாவோ கூட பிறந்த நாங்களோ பொறுப்புதாரி கிடையாது. இவருடைய மகன், இவர் பெற்றெடுத்த மகன், அவர் வெளிநாட்டில் இருக்கார், அவர் அங்கிருந்து வரணும், வந்துதான் அடக்கம் செய்யணும். நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் அவர் மகனிடத்தில், அப்பா நீ வரது ரொம்ப தாமதமாகுது, நாளாகுது, அதற்குள்ளாக நாங்கள் அடக்கம் செய்கிறோம், மௌத்தாங்களே இவரை தாமதப்படுத்தக்கூடாது என்று நாங்கள் அவரிடத்தில் எவ்வளவு விளக்கிய பிறகும் கூட அவர் அதை விளங்கி கொள்ள மாட்டேங்கிறார். இல்லை, என்று அத்தாவோட ஜனாசாவை நான் பார்த்த பிறகுதான் அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் பிடிவாதமாக இருக்கார். ஒரு அத்தா இறந்தார் என்று சொன்னால் அதற்கான பொறுப்புதாரி மகன் இறந்தார் என்று சொன்னால் அதற்கான பொறுப்புதாரி அத்தா. எனவே இறந்தது அத்தாவாக இருக்கின்றார், அவருடைய பொறுப்புதாரி வலி யாருன்னு சொன்னால் ஒரு மகன் தான். அவரே அப்படி சொல்லும்போது அதை தாண்டி நாங்கள் என்ன செய்ய முடியும்
என்பதாக இவர்கள் அதற்கான காரணத்தை சொன்னார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதர நண்பர்களே, இது போன்ற விஷயங்களிலே மௌத்துடைய விஷயத்திலே மையத்துடைய விஷயத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் மார்க்கம் சொல்கிறது. அதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். குறிப்பாக அவருக்கு கடன் இருக்கும் என்று சொன்னால் அந்த கடனை அடைக்க வேண்டும். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லாவிடத்தில் தன்னுடைய கடைசி காலத்தில் எனக்கு இவ்வளவு கடன் இருக்குப்பா, என்னுடைய கடன் எல்லாம் நீ அடைத்து விடு, ஒருவேளை உன்னால் அடைக்க முடியல என்று சொன்னால் நீ இப்படி துவா செய், ஜுபைருடைய மௌலாவே ஜுபைருடைய கடனை நீ அடைத்து விடு என்பதாக நீ துவா செய். யார் ஜுபைருடைய மௌலானா? அல்லாஹ். அல்லாவே நீ அவருடைய கடனை அடைத்து விடு என்று அடிக்கடி துவா செய், உனக்கு ஏற்பட்டக்கூடிய இந்த சுமை எல்லாம் ஈஸியாக நிகழ்ந்தது போய்விடும் என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி இவர்களும் பின்பற்றுகின்றார்கள். தன்னுடைய தந்தையுடைய கடனை எல்லாம் இவர்கள் அடைத்தார் என்பதாக வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. எனவே ஒருத்தர் இறந்து விட்டார் என்று சொன்னால் முதலாவதாக துரிதமாக அவரை அடக்கம் செய்வதற்கு மெனக்கடணும். கொஞ்சம் பொறுங்க, அந்த அவர் வரட்டும் இவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் 2 நாள் வரைக்கும் காக்க வைக்கிறது, இதுவெல்லாம் மார்க்க நமக்கு வழிகாட்டாத ஒரு வழிமுறையாக இருக்கிறது. குறிப்பாக அவரை நாம் குளிப்பாட்டுகிறோம் என்று சொன்னால், எந்த சகோதரர்கள் 4 பேர் சேர்ந்து குளிப்பாட்டுகிறோம் என்று சொன்னால், குளிப்பாட்டக்கூடிய சகோதரர்கள் அவருடைய உடல் ரீதியாக ஏதாவது குறையை பார்த்தார் என்று சொன்னால் அந்த குறையை ஒரு காலம் பப்ளிக் படுத்தவே கூடாது. அது எதுவாக இருக்கலாம், அது எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம், இதுதான் அதுதான் என்று அல்ல. எந்த குறையை நீங்கள் அவள் உடல் ரீதியாக நீங்கள் பார்த்தாலும் எக்காரணத்தை கொண்டு வெளிப்படுத்தக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் குளிப்பாட்டும் போது அவருடைய குறைகளை வெளிப்படுத்தாமல் மறைப்பாரோ அந்த நபருடைய 70 குறைகளை அல்லாஹ் மறைப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இதையெல்லாம் நாம் கருத்தில் வைத்துக் கொண்டு மௌத்துடைய விஷயத்தில் மையத்துடைய விஷயத்தில் மார்க்கம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறதோ அதை பின்பற்றக்கூடிய நல்லடியாராக வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.